மீனா மேடம், நீங்க என்ன சமைக்க போறீங்க? இது பேரு பட்னம் பக்கோடான்னு பேரு. ரொம்ப ரொம்ப ஓல்ட் ரெசிபி இது. ஓகே. யூஸ்வலா கடலை மாவு யூஸ் பண்ணுவோம். தோஸ் டேஸ் பொட்டுக்கடலை பொடி பண்ணி அதை யூஸ் பண்ணி பக்கோடா பண்றோம். ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரெடிமேடா ரொம்ப ஈஸியா கடலை மாவு பேக்கேஜ்லேயே கிடைக்குது. ஆமா. அப்பெல்லாம் வந்து இந்த உடச்ச கடலையே பவுடர் பண்ணி வச்சுப்பாங்க. பவுடர் பண்ணி இது பண்ணுவாங்க. இந்த ரெசிபிக்கு இதுதான் ஆத்தென்டிக். இப்போ இருக்கிற பக்கோடாக்கும் இந்த பட்னம் பக்கோடாக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஏன்னா இது நம்ம கடலை மாவுல பண்றோம். இந்த பக்கோடா வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் அது ஆக்சுவலி. ஓகே. அண்ட் அந்த ஃபிளேவரே கொஞ்சம் அந்த ரோஸ்டட் சிக் பீஸ் தானே. ஆமா ஆமா. கொஞ்சம் ஃபிளேவர் வித்தியாசமா டிஃபரண்ட் கண்டிப்பா இருக்கும். சோ இது வந்து பெஸ்டா இருக்கும்ங்கறீங்க இப்ப நம்ம கடைகள்ல வாங்குறத விட. இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பிடிச்சு போயிடும். ஓகே. அண்ட் அதுல காரப்பொடி எல்லாம் போடுவோம். இதுல காரம் சொல்லி பச்சை மிளகா. அது ஒரு டிஃபரெண்ட் ஃபிளேவரா இருக்கும். அந்த உதுட்டு போட போறது இல்ல, பால்ஸ் பண்ணி போடுவோம். ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பக்கோடா வந்து நிறைய சாப்பிட்டுப்போம், விதவிதமா சாப்பிட்டுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீஸ்ல பனீர்ல எல்லாம் பண்றாங்க. நான் வெஜிடேரியன்னா இருந்தா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் சேர்த்து பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பண்றது வந்து ஆத்தென்டிக்கான ட்ரெடிஷ்னலான பட்னம் பக்கோடா. இது வந்து பொட்டுக்கடலை பொடி சொன்னாங்களே, உடச்ச கடலை பொடி, அதுல பண்ண போறோம். என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்றீங்களா? இது வந்து 1 கப் பொட்டுக்கடலை பொடி. சும்மா பொட்டுக்கடலை மிக்சியில போட்டு நைஸா அரைச்சிக்கணும். ஓகே. அதுக்கு 1/2 கப் ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு, உப்பு, இது பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, சோம்பு, பச்சை மிளகாய் ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். வாயில உங்களுக்கு படாம இருக்குது. சீட் எடுத்துட்டேன் ரொம்ப. ஓகே. ஜஸ்ட் டீசீட் பண்ணிட்டு நல்ல பொடி பண்ணி வச்சிருக்கோம். வெங்காயம் என்ன பண்ணினேன், கொஞ்சம் உப்பு போட்டு வச்சேன். கொஞ்சம் நீட்டு விட்டுக்கும். ஓகே. சோ மாவுல அது பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு you don't use much of water. ஓகே. அதான். அப்புறம் ஆயில் தேவையான அளவு ரொம்ப கம்மி தான். பட் ஆனா வந்து இன்கிரீடியன்ஸ் கம்மியா இருந்தாலும் அந்த ப்ரொபோர்ஷன் வந்து பாத்துக்கோங்க. உடச்ச கடலை பவுடர் வந்து நீங்களே வீட்டுல வந்து மிக்சியில அரைச்சிக்கலாம். அது சாஃப்டா இருக்கும், சீக்கிரமா பொடியாயிடும். 1 கப் உடச்ச கடலை பொடிக்கு 1/2 கப் அரிசி மாவு, அரிசி பொடி. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சோம்பு, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் சின்ன பீஸ் வந்து இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆனா எதுவா இருந்தாலும் ரொம்ப சின்னதா கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பெருசா இருந்தா அது வாயில படும், அது கடிக்கும் போது அது ரொம்ப காரமா இருக்கிற மாதிரி இருக்கும். சின்னதா கட் பண்ணீங்கன்னா அந்த ஆயில்ல ஃப்ரை ஆகும் போது அந்த காரம்லாம் போயிடும். அப்புறம் வெங்காயம் பாத்தீங்கன்னா வெங்காயமும் நல்ல பொடியா கட் பண்ணி அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப வந்து அந்த கொஞ்சம் தண்ணி விட்டு அதுல இருக்க அந்த தண்ணி, அந்த வெங்காயம் அதோடய நீங்க மாவுல போட்டு பிசையும் போது கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணா போதும் அந்த மாதிரி. அண்ட் தேவையான அளவு எண்ணெய், பக்கோடா வந்து ஃப்ரை பண்றதுக்கு. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். மேடம், இப்ப நம்ம எப்படி பண்ண போறோம் ஆத்தென்டிக்கான பக்கோடா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி அண்ட் சோம்பு இடிச்சுக்கலாம். ஓகே. சோம்பு இடிச்சு போட போறோமா? ஆமா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு. அப்பதான் அந்த கேஸ் ஃபார்மேஷனுக்கு அதுலயே உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆகிற மாதிரி ரெசிபி இது. ஓகே. That's how பழைய காலத்துலாம் பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்க. இஞ்சி சோம்பு இஸ் குட் ஃபார். சோம்பும் பூண்டும் போட்டு இடிக்கிறாங்க இவங்க. அப்புறமா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாமா? இஞ்சி கிரேட் பண்ணிக்கலாம். கிரேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஜஸ்ட் அந்த சோம்பு உடஞ்சா போதும். இந்த மாதிரி வந்து அந்த நசுங்கி அந்த மாதிரி இதாகும் போது அதோடைய ஃப்ளேவர்லாம் ஜாஸ்தி கொடுக்கும் இல்லையா? இப்பவே உங்களுக்கு ஸ்மெல் வருது. ஆமா. ஸோ ஒரு பவுல்ல, மிக்சிங் பவுல்ல எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சோம்பு, 2 பல்லு பூண்டு, ரெண்டும் சேர்ந்து நல்லா கிரைண்ட், அதாவது அந்த இடிக்கிற அந்த இதுலயே வந்து நல்லா சேர்த்து இடிச்சிருக்காங்க. பச்சை மிளகா, வெங்காயம், பாருங்க தண்ணி விட்டுருக்குது உப்பு போட்டதுனால. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாம இருந்தா பெட்டர். சம்டைம் மாவு நேச்சர் வேரி ஆகும் இல்லையா? கொஞ்சம் தண்ணி ஆட் சேர்த்துக்கலாம். நான் பொட்டுக்கடலை மாவு, இது வந்து அந்த பொட்டுக்கடலை மாவு வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணா சாஃப்ட்னஸும் ஜாஸ்தி இருக்கும், கிறிஸ்பினஸும் ஜாஸ்தி இருக்கும், டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும். அரிசி மாவு தான் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே. ஸோ 1 கப்புக்கு 1/2 கப். நெக்ஸ்ட் உப்பு.
என்ன சூடாக்கிடலாமா அதுக்குள்ள? இந்த பால்ஸ் பரச்சு. ஓகே. வெங்காயத்திலே கொஞ்சம் உப்பு இருக்குன்னா நான் கொஞ்சமா மாவுக்கு மட்டும் தேவையான உப்பு. இஞ்சி இஞ்சி வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தா சாப்பிடும்போது கஷ்டமா இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் ஈவனா போகணும்னா ஐ ப்ரிஃபர் கிரேட்டிங். இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாரு? இது ஆக்சுவலி எங்க பாட்டி சொல்லுவாங்க. அண்ட் எங்க அம்மா நிறைய பண்ணுவாங்க சின்ன வயசுல. ஓகே. அப்படியே தலைமுறை தலைமுறையா வந்து கருவேப்பிலை. நீங்க எப்ப யார் ரெசிபி சொன்னாலும் உடனே எழுதி வச்சிருவேன் சின்ன பேப்பர்ல. ஓகே. ஆனா அது வந்து நம்ம எழுதி வச்சு ஒரு 2-3 தடவை பண்ண உடனே அதுக்கப்புறம் அது அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும் இல்லையா? ஸோ ஐ ட்ரை டு இதுல இருக்கிற தண்ணி வச்சே நம்ம வந்து பண்ண பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா உப்பு அந்த இஞ்சி கிரேட் பண்ணது எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ 2 மாவும் நல்லா கலக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து எல்லா ஃப்ளேவரும் எல்லா சுவையும் வந்து ஈவனா மிக்ஸ் ஆகணும். இந்த மாவுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறது. அதுக்குள்ள எண்ணெய் காய்ச்சணும். ஓகே. இது வந்து அடிபாகம் வந்து நல்ல திக்கா இருக்கிற ஒரு அயர்ன். ஓகே. இரும்பு கடாய் இது. குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சூடான அப்புறம் 2 டீஸ்பூன் சுட்ட எண்ணெய் அதை விட்டுருந்தாலும் சாஃப்டா இருக்கும். தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. இதுல வெங்காயத்துல நிறைய தண்ணி இருக்கும். ஆமா. சோ அது தண்ணி தேவைப்படுற மாதிரி. பட் எப்பவுமே தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் நமக்கு தெரியும். அப்படியே சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நிறைய மாவு போட்டு. ஆமா. ஸோ மாவு ஆட் பண்ணும்போது திரும்ப அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற விஷயங்களும் நம்ம சேர்க்கணும் இல்லையா? ஐம் ஷுவர் எல்லாரும் ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கும். ஆமா. ஸ்பெஷலி சப்பாத்தி. ஆமா, அந்த மாதிரி டைம்ல தண்ணி ஜாஸ்தியானா மாவு, மாவு ஜாஸ்தியானா தண்ணி. கரெக்ட். ஆல்மோஸ்ட் சேம் கன்சிஸ்டன்சி வந்துட்டு. ஓகே. ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது இல்லையா? அது கொஞ்சம் இப்படி இருந்தா அளந்து போயிடும். உங்களுக்கு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தா போதும். ஓகே. ஒரு டைட் பால்ஸ் மாதிரி. ஆமா. இப்ப நம்ம வந்து பால்ஸா பண்றோம் இல்லையா? அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பால்ஸா தான் செய்வீங்களா? அப்படிதான் பண்ணிருப்போம். அந்த ரெசிபி எல்லாம் தட் கால்ஸ் ஃபார் பால்ஸ். ஓகே. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாம அப்படியே உதுத்து விட்டுறாங்க. ஏன்னா இந்த மாவு பாருங்களேன், மாவு எப்படி இருக்கு. சோ இப்படி போட்டீங்கன்னா ஃபுல்லா அளந்து போயிடும். ஓகே. அது நிறைய எண்ணெய். இதுல வந்து அவ்வளவு எண்ணெய் குடிக்காது இல்லையா? குடிக்காது. டிபெண்ட் ஆன் மாவு ஆல்சோ. சில மாவு வெரைட்டி உங்களுக்கு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட்லி குடிக்காது. ஓகே. அண்ட் பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா இவங்க வந்து உருட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பால்ஸ் வந்து நல்ல டைட் பால்ஸ் கொஞ்சம் இருக்குமா? ஏன்னா வந்து இதுல வந்து அவ்வளோ தண்ணி இல்லை, நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி இல்லை. இருக்கிற அந்த ஈரப்பதத்தை வச்சே வந்து இந்த மாதிரி பால்ஸ் எல்லாமே ஈவன் சைஸ்ல இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே எடுத்து போட்டு ட்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ ஆயில் ரெடியா செக் பண்ணா. ஸோ நல்லா சூடாயிடுச்சு. ஓகே. ஸோ இது நல்லா உள்ளெல்லாம் வெந்துரும் இல்லையா? ஆமா, வெந்துரும். அதனால தான் லோ மீடியம் ஹீட் தான். ஹை வேணா இல்ல வெளியில மாத்திரம் தான் வெந்துரும். ரொம்ப ஸ்டஃபியா போட வேணாம். 5 to 6 போட்டா போதும். ஸோ ரொம்ப சூடானதும் அந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் லோ ஹீட்ல லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து வெளியே மட்டும் அப்படியே ப்ரௌன் கலர்ல கரிஞ்சு போயிடும், உள்ள வந்து வேகாம இருக்கும். இந்த மாதிரி
பாருங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆகணும் இல்லையா? இந்த சிஸ்லிங் சவுண்ட் நின்ன அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே, சோ அதுல தெரிஞ்சிரும். ஆமா, அதான் பதம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து அந்த உருண்டையெல்லாம் நம்ம போட்டு அது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் நிறம் வரும்போது நம்ம எடுத்துடலாம். அப்போதான் வந்து உள்ளேயும் வெந்திருக்கும், உள்ள சாஃப்டாகவும் இருக்கணும், வெளியே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கிரஸ்டுக்கு இருக்கும், உள்ள சாஃப்ட். ஆமா, இது நல்ல ஒரு மின்ட் சட்னி, கொத்தமல்லி சட்னி, இல்ல வெங்காய சட்னியோட நல்ல டேஸ்ட். ஓகே, சும்மா சாஸ் இல்லாம ஒரு சேஞ்ச். ஆமா, நல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து கொஞ்சம் யூஸ்வலா விட கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும். வந்து காரப்பொடி அந்த மிளகாத்தூள்லாம் ஒண்ணுமே சேர்க்கல. ஸோ அதனால கொஞ்சம் காரமா அந்த இந்த கிரீன் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அண்ட் எப்பவுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக் வந்து இந்த மாதிரியான விஷயம் தான் இல்லையா? எல்லாருமே நம்ம சொல்லுவோம், அதாவது ரொம்ப கோல்டா இருக்கு, ரொம்ப வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி சூடா அந்த முறுமுறுன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு, அதுவும் ஜன்னலோரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மழையை வேடிக்கை பார்க்கறது சூப்பரா இருக்கும். நல்ல ஹாட் காஃபி, கோல்ட் காஃபி. ஓகே, பிரவுன் கலர் அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கு. டைட்டா இருக்கறனால பிஞ்சு போகல. ஆமா, அதுதான் பிகாஸ் அவ்ளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணல. பட் அந்த grip பாருங்க, அந்த அளவுக்கு அந்த உருண்டை வந்து அந்த பால்ஸ் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாம உடையாம அப்படியே வந்திருக்கு. அந்த பக்குவம் தான் நினைக்கிறேன் இல்லையா? அந்த தண்ணியோட அந்த அது ஒரு பிடிச்சா பிடி வரணும், அவ்வளவுதான். நல்ல ஃப்ளேவர் இருக்கு. நம்ம வந்து யூஸ்வலா சேர்க்கிற சோம்பை விட இதுல வந்து நம்ம இடிச்சு சேர்த்ததுனால சோம்பு, அந்த பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, இதோட ஸ்மெல் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி. அந்த சிஸ்லிங் கொஞ்சம் அடங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எடுத்துடலாம் இல்லையா? கோல்டன் ப்ரௌன் ஆஃப் பண்ணிடலாமா நம்ம? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுல இருந்து அந்த வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகி இல்லையா கோல்டன் ப்ரௌனா இருக்கு பாருங்க. ஸோ அவ்வளோதான் பட்னம் பக்கோடா. ஓகே, பட்னம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் பால்ஸ். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பக்கோடா சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஸோ பட்னம் பக்கோடா ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா சின்ன சின்ன பால்ஸா இருக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம பக்கோடா வேற மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப வித்தியாசமாகவும் குழந்தைங்க லைக் பண்ணுவாங்க இல்லையா? ரவுண்ட் ரவுண்டா குட்டி குட்டி பால்ஸா இருக்கும்போது. அண்ட் அந்த பக்கோடா வந்து ஒரு ஸ்நாக்கா நம்ம சாப்பிட முடியாது. பட் இது வந்து நம்ம ஒரு சட்னியோட ஸ்நாக்கா சாப்பிடலாம். பிளேட்ல சர்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஆமா, ஒரு 3 பால்ஸ் அப்புறம் ஒரு ஸ்வீட், ஒரு சட்னி வச்சு ஒரு டிஃபன் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதோடைய நல்ல கிரிப்பா இருக்கு இல்லையா அந்த பால்? நல்ல கிரிப்பா வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. அது அந்த ஷேப் மாறாம அப்படியே இருக்கு. நல்லா அந்த ஆயில்லாம் வந்து அந்த டிஷ்யூலயே போயிடுச்சு. அவ்வளவா ஆயில் கூடிய அந்த எண்ணெயும் வந்து இருக்கவே இல்லை, அப்படியே இருக்கு பாருங்க. ஆமா, ஸோ இதோடைய நல்ல சூடா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள வந்து ரொம்ப சாஃப்டா, வெளியே வந்து நல்ல ஒரு மாதிரி கிரன்ச்சியா கிறிஸ்பியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பா சைட் டிஷ் வேணும். ஆமா, இல்லையா? கொஞ்சம் பிளாண்டா இருக்கும். இனி நல்ல கார சட்னி அந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா. அண்ட் பெரியவங்களுக்கு வந்து ஓவர் இந்த மசாலா திங்ஸ் எல்லாம் பிடிக்காது. அவங்களால அவ்வளவு ஸ்ட்ராங்கான இதை எடுத்துக்க முடியாது. இதுல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஜாஸ்தி வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ்